இந்தியாவில் 200 ஆண்டுகளுக்கு மேலே நீடிச்சு வந்த ஆங்கில ஆட்சியை முறியடிக்கணுங்கிற வகையில் பல புரட்சிகளையும் பல போராட்டங்களையும் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் நடத்தினாங்க. இந்திய மண்ணில் சிந்திய ரத்தம் புத்துயிர் பெற்று பட்டொளி வீசும் வீர திருநாளாக வீரர்களையும் புரட்சியாளர்களையும் தலைவர்களையும் நினைவு கூறும் திருநாள் இந்த குடியரசு திருநாள். அனைவருக்கும் இனிய குடியரசு திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்த நமக்கு இந்த கொடுங்கோல் ஆட்சி முடிவுக்கு வந்த திருநாள் 1947 ஆகஸ்ட் 15 சொல்லலாம். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பெரித உறுதுணையா இருக்கிறது மக்களாட்சி தான் அப்படிங்கிற கருத்துல சிறப்பா உறுதுணை செய்தவர் அம்பேத்கர் அவர்கள். 1950 ஜனவரி 26 முதல் நம்ம குடியரசு தினத்தை கொண்டாடிட்டு வரோம். அந்த வகையில இன்றைக்கு ஜனவரி 26 குடியரசு திருநாள் கொண்டாடப்படுகிறது. குடியரசு அப்படிங்கிறதுடைய மிக சரியான பொருள் மக்களாட்சி. மக்களுக்காக மக்களுடைய மக்களாட்சி அப்படிங்கிறத அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கனுடைய கூற்று. இந்திய தேசம் சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, இன்னும் அதிக சுதந்திரமும் வல்லரசும் ஆகணும்னா அதற்கு மக்களாட்சி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த அரசியலமைப்பு சட்டங்கள் மூலமா கொண்டு வரப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த குடியரசு திருநாள்ல நம்முடைய மாணவர்கள் ரொம்ப அழகாக அணிவகுத்து தேசத்திற்காகவும் தங்களுக்காகவும் இந்த திருநாளை இன்னும் அழகுபடுத்தியிருக்காங்க. அதை பார்க்கலாம் வாங்க.
सस्यश्यामला मातरं वन्दे मातरं शुभ्रज्योत्स्ना पुलकितयामिनी फुल्लकुसुमित द्रुमदलशोभिनी सुहासिनी सुमधुरभाषिणी सुखदां वरदां मातरं वन्दे मातरं वन्दे मातरम्. நம்முடைய இந்திய தேசம் கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம்னு இப்படி ஏகப்பட்ட கட்டமைப்புகளால் அலங்கரிக்கப்பட்டது. அதைவிட பல தியாகிகளின் தியாகங்களால் அலங்கரிக்கப்பட்டது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம தேசத்திற்கு பெருமைக்குரியதா இருக்கு. ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது இந்த அழகிய பச்சை குழந்தைகளின் பாட்டில் பார்க்கலாம். எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு, எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு, எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு, பேரின்ப ஞான வீடு, எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு, பேரின்ப ஞான வீடு, எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு. கங்கை யமுனை பொருணை காவேரியும் பாயும், கங்கை யமுனை பொருணை காவேரியும் பாயும், திங்களும் மாறி பெய்து தீங்கனிகையும், கங்கை யமுனை பொருணை காவேரியும் பாயும், திங்களும் மாறி பெய்து தீங்கனிகையும், எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு, பேரின்ப ஞான வீடு, எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு. தானம் கலைஞானம் தவமோனம் தரும் நாடு, தானம் கலைஞானம் தவமோனம் தரும் நாடு, மானில் கவரி மானை போல மாதர் வாழும் நாடு, மானில் கவரி மானை போல மாதர் வாழும் நாடு, எங்கள் மாதர் வாழும் நாடு, எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு, பேரின்ப ஞான வீடு, எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு. தெள்ளு தமிழ் வேதம் தரும் வள்ளுவர் இந்நாடு, தெள்ளு தமிழ் வேதம் தரும் வள்ளுவர் இந்நாடு, எங்கள் வள்ளுவர் இந்நாடு, அள்ளும் கவி ஔவை கம்பன் அவதரித்த நாடு, அள்ளும் கவி ஔவை கம்பன் அவதரித்த நாடு, சாந்திதனில் நீந்தும் உயர் காந்தியர் இந்நாடு, சாந்திதனில் நீந்தும் உயர் காந்தியர் இந்நாடு, எங்கள் காந்தியர் இந்நாடு, உயர் காந்தியர் இந்நாடு, தேர்ந்த ஞானி ராஜாஜியும் நேரு எங்கள் நாடு, தேர்ந்த வீரர் நேதாஜியும் நேரு எங்கள் நாடு, நேரு எங்கள் நாடு, நேரு எங்கள் நாடு, எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு.
பழங்குடி மக்களின் நடனம், இதில் கொஞ்சம் கூட கிடையாது விசனம். மனித மனங்களை கட்டுப்படுத்தும் சாதுரியம் சரியான உடல் அசைவுகளுக்கு உண்டு என்கின்றார்கள் விபரம் தெரிந்தவர்கள். இந்த பள்ளி குழந்தைகளின் நடனங்களை பாருங்கள். பார்த்த பிறகு சொல்லுங்கள் உங்களது அப்போதைய இரத்த ஓட்டத்தை. King of Africa. கர்பா. கர்பா நடனம் குஜராத்தின் பாரம்பரிய கலை. பல வண்ணங்களை ஒன்று சேர்த்து அதை ஆடைகளிலும் ஆபரணங்களிலும் அவர்கள் தொங்கவிடும் அழகில் நாம் மிதந்து விடுகிறோம். இந்த குழந்தைகளின் சாகசத்தை பாருங்கள். கோலாகலத்தில்
மனிதன் அவனுடைய வாழ்க்கையை அகம் புறம் என்று பிரித்து கொண்டான். அக வாழ்க்கையை அமைதியால் வென்றான், புற வாழ்க்கையை பயிற்சியால் வென்றான். பல நூற்றாண்டுகள் கடந்தும் மனிதன் இன்னும் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வதற்கு இந்த கலைகள் பெரும் உதாரணம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குருர் சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. योगेन चित्तस्य पदेन वाचा मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीना पतञ्जलिं प्राञ्जलिं रानतोऽस्मि. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरा गुरुर्साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. ஆண் பெண் சமம். இதுதான் மனித வாழ்வின் சரியான வழிமுறைக்கான குணம். இது தத்துவம் அல்ல, வாழ்வியல் நெறி. மனிதன் தன்னுடைய எல்லா தொடர்புகளிலும் தத்துவங்களாக வைத்தது இந்த ஆன்மீகம். இந்திய தத்துவங்களும் அதையே அடிப்படையாக கொண்டுள்ளது. பாருங்கள். चाम्पेय गौरार्ध शरीरकायै कर्पूर गौरार्ध शरीरकाय चाम्पेय गौरार्ध शरीरकाय कर्पूर गौरार्ध शरीरकाय ब्रह्मिल्लकायै च जटा
जटाधराय नमः शिवाय च नमः शिवाय नमः शिवाय च नमः शिवाय தகஜம் தா தி தத்த தித்த ந தத்த நத்த தி கிண்ண தொந்தா தத்த தித்தா தத்த நத்தா தச்சு நுத்தா தத்தி நித்தகஜம் தா தி தத்த தித்த ந தத்த நத்த தி கிண்ண தொந்தா தத்த தித்தா தத்த நத்தா தச்சு நுத்தா தத்தி நி தத்த தி தத்த ந தச்சு நு தத்தி மித்தகஜம் தா தி தகஜம் தா தா தி தகஜம் தா தகஜம் தகதகஜம் தகதிகு தகஜம் தா தி தகதிகு தரிகிட தகதி தகதிகு தரிகிட தக தகதிகு தரிகிட தகதகஜம் தா தி தகஜம் தா தா தி தகஜம் தா தகஜம் தகதகஜம் தகதிகு தகஜம் தகதிகு தரிகிட தக தகதிகு தரிகிட தக தகதிகு தரிகிட தகதகஜம் தா தி தகஜம் தா தா தி தகஜம் தா தகஜம் தகதகஜம் தகதிகு தகஜம் தரிகிட தக தரிகிட தக தரிகிட தகதா समस्त संहारकं ताण्डवाय இந்தியா இது ஒரு நாடு மட்டுமல்ல, நாகரிகத்தின் தொட்டில். மலை குன்றுகள் மட்டுமல்ல, மாடுகளும் கன்றுகளும் மட்டுமல்ல, நாகரீகம், பண்பாடு, கலாச்சாரம், ஆன்மீகம் என்று மானுடத்தையே மானுடமே வியக்கும் அளவிற்கு அழகிய தேசம்தான் நம்முடைய தேசம். அப்படிப்பட்ட குடிகள் வாழும் இந்த தேசம் எப்படி இருக்கும்? வாங்க பார்க்கலாம்.
பாரத நாடு பழம்பெரும் நாடு மட்டுமல்ல, பல கலைகளை தன்னகத்தை கொண்டு பேரு நடை போடும் நல்ல நாடு. இயலை மட்டுமல்ல, இசையும் நாடகத்தையும் தன் இலக்கணத்தையும் அழகாக செய்த தேசம். மனிதன் தன்னகத்திலிருந்து யாரையும் பிரித்து பார்க்காதவன். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ற மீசைக்காரனின் இந்த அழகிய குழந்தைகள் ஆடும் ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், இந்த ஆட்டங்களை பாருங்கள், நமக்கும் ஆடத் தோன்றும். எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனோ இந்த தேர இழுத்து செல்லும். மதுரை குழுங்க குழுங்க நீ ஐயாண்டி பாட்டு பாடு, புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனோ இந்த தேர இழுத்து செல்லும். இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனோ இந்த தேர இழுத்து செல்லும். மனித ஒற்றுமை இது ஒரு சொல்லல்ல, உலக அமைதிக்கான சூத்திரம். இது மட்டும் மனித மனங்களை ஆக்கிரமித்து விட்டால் சுகம் தழுவி சந்தோஷம் பரவி கிடக்கலாம். செய்வானா மனிதன்?
भजत अखिलहृजयत्री मैत्रीं भजत अखिलहृजयत्री मैत्रीं भजत अखिलहृजयत्री आत्मवदेव परानपि पश्यत आत्मवदेव परानपि पश्यत युद्धं त्यजत स्पर्धां त्यजत युद्धं त्यजत स्पर्धां त्यजत त्यजत परेष्वक्रममाक्रमणं त्यजत परेष्वक्रममाक्रमणम् வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே இழியும் பூமி அமைதிக்காக வெண்ணில் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே சோம்பல் உரித்து உழமை விழித்தன்னை உலகம் இடியட்டுமே இடையில் சிறு வெள்ளை பூக்கள் மலரவே இணையும் பூமி அமைதிக்காக மஞ்சள் வெளிச்சம் விழுகவே மலரே சோம்பல் உரித்து விழுகவே மனித இனம் போராய்ந்து சாய்ந்திடுமோ அங்கு கூவாற்றும் வெள்ளை குயிலே வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே மலரவே பூமி அமைதிக்காக விடியவே அடிமேல் அடி வைத்து ஆடுவது ஒரு வகை ஆட்டம். காட்டில் முடி சிலிர்த்து பாயும் பிடர் என விடாது தாளம் கெடாது. தரை மீது கால் படாத ஓடும் வேகத்தில் பார்க்கலாம். அப்படி இந்த குழந்தைகளின் வேகத்தை பாருங்கள். நீ யாற்றுமேதும் எவ்வாறு இங்கே பிழை அவ்வத்தின் துளி மொண்டு மாகன் செய்யாது அவ்வானில் எங்கே மழை எவ்வத்தின் நுதிகான நீ ஆற்றுமேதும் எவ்வாறு இங்கே பிழை பவ்வத்தின் துளி மொண்டு மாகன் செய்யாது அவ்வானில் எங்கே மழை விதி சிறிது மதி பெரிது தடை சிறிது விடை பெரிது வழி சிறிது வழி பெரிது பொருள் சிறிது அருள் பெரிது சிறிகளை சொட்டு சொட்டின காலத்துளியா இவதிவுகள் உந்தன் இருதயம் கொட்டும் மொழியா சிறிகளை சொட்டு சொட்டின காலத்துளியா இவதிவுகள் உந்தன் இருதயம் கொட்டும்
சரிந்த விட்ட போதும் குழந்தைகள் போல நாம் நிற்க பிடிவாதம் வேண்டும். இரவு வானத்தை பார்த்தொழிக்கும் நட்சத்திரம் அங்கே தான் போகலாம் வா ஏறிக்கொள் ஆகாசவானம். கனவுகள் நிஜமாகலாம் தினமும் முன்னேற்றம் அடைந்தால் நாட்டில் இருந்து விண்வெளிக்கு ஓடி ஓடி நாம் நாடி தேடி இலக்கு அடைவது லட்சியம். வெற்றியுடன் நாம் திரும்புவோமே உயர்மேல் சத்தியம். நமக்கென பல போர்கள் இருக்கையில் வெளியிருந்தொரு விண்கல் வருவதா? அதை உடைத்திடு, கதவடைத்திடு, பின்னால் போரிடுவோம். மொழி மத இனபேதம் இருக்கையில் நம்மை அழித்திட வானம் விழுவதா? அதை தடுத்திடு, கதை முடித்திடு, பின்னே நாம் அழிவோம். நுரை கரை தடம் இடம் பெரிது விழும் எழும் துயர் உயிர் பெரிது. உன் செவிகளை சொட்டு சொட்டின காலத்துளியா இவதிர்வுகள் உங்கள் இருதயம் கொட்டும் மொழியா? The ticket is a trickling droplets of the time. The beating is the tap doubling drumming of the mind. அபாய ரூபங்கள் புவியை தாக்கினால் ஆற்றலின் எல்லைகள் உடைத்து மீறுவோம். அஞ்சாத உள்ளங்கள் ஒன்றாக கூடினால் மரண பிடியை தாமதமாக்குவோம். எவ்வத்தின் முதிகான நீ ஆற்றுமேதும் எவ்வாறு இங்கே பிழை? அவ்வத்தின் துளி மொண்டு மாகம் செய்யாது அவ்வானில் எங்கே மழை? விதி சிறிது மதி பெரிது, தடை சிறிது விடை பெரிது, வழி சிறிது வழி பெரிது, பொருள் சிறிது அருள் பெரிது. நமது தேசம் வணக்கத்திற்குரியது, வழிபாட்டிற்கு உரிய தேசமாகும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பழம்பெரும் மகான்கள் வாழ்ந்த தேசமாகும். கருணை பூமி, கடவுளின் பூமி, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை உள்ளடக்கிய நமது தேசம். வாங்க பார்க்கலாம். வானம் கெட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். தேசத்தின் முழக்கம் கேக்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே. என் தேசத்தின் முழக்கம் கேக்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம் இரு வார்த்தையில் எனதிந்தியா 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 எனதிந்தியா. அந்த வானம் கெட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். தேசத்தின் முழக்கம் கேட்குதே, திசையெட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம் இது வார்த்தையில் எனதிந்தியா 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 எனதிந்தியா. வண்ணமாக சிதறு தூவானமாக பரவு, இது எல்லையில்லா அளவு விண்கோள்களும் நமது. சிந்திய ரத்தமெல்லாம் காவியாகி கலராடையில் பூத்த வீரம் வெண்மையாகி சுதந்திர காற்றில் தேசம் பசுமையாகி ஆகி அசோக சக்கரம் பறக்குதடா, காணும் கண்களை பறிக்குதடா. எனதிந்தியா எனதிந்தியா
எனதிந்தியா. எந்த நாளை மறந்தும் கூட இருந்திடு, இந்த நாளை மறந்தால் நீயும் இறந்திடு. எந்த நாளை மறந்தும் கூட இருந்திடு, இந்த நாளை மறந்தால் நீயும் இறந்திடு. மண்ணை காப்போம் நித்தம், இது விண்ணை பொழக்கும் சத்தம். மண்ணை காப்போம் நித்தம், இது விண்ணை பொழக்கும் சத்தம். எனதிந்தியா 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 எனதிந்தியா. அந்த வானம் வெட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். இயற்கை ஒரு அறிவியல். இந்த பூமி தானே தோன்றி தானே வளர்த்து தானே தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிற அழகிய பூமி. பூமியை மட்டுமல்ல, இந்த மானுடத்தையும் அப்படியே செய்கிறது. ஆனால் இயற்கைக்கு பழுது செய்கிறான் மனிதன். அதனால் வருவது இயற்கை சீற்றம். அதோ இயற்கையிடமிருந்து ஒரு பாடம்.
நமது பூமியில் அதீதமான சக்தி பறந்து விரிந்து கிடக்கிறது. அதை ஒருங்கிணைக்கும் சக்தி மட்டும் மனிதன் உணர்ந்து கொண்டால் மனிதனின் உள்ளங்கையில் பூமி இருக்கும். 9 பெண்களின் சக்தி திரள் தீமையை அழித்து அதன் மேன்மையை உணர்த்துவதை பாருங்கள். शैलपुत्रेति द्वितीयं ब्रह्मचारिणी तृतीयं चन्द्रघण्टेति कुष्माण्डेति चतुर्थकम् पञ्चमं स्कन्दमातेति षष्ठं कात्यायनी तथा सप्तमं कालरात्रीति महागौरीति च अष्टमं नवमं सिद्धिदात्री च नवदुर्गा प्रकीर्तिताः सिद्धिदात्री च नवदुर्गा प्रकीर्तिताः. नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्द्यशिरोधिनि वासिनि विष्णुविलासिनि विष्णुनुते भगवति देशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकवर्दिनि शैलसुते. குடியரசு தினம் 70வது குடியரசு தினம். இது ஒரு யுக புரட்சியின் அடையாளம். இந்த சொல்லின் சரித்திரத்தையும் இந்த சொல்லுக்கான பொருளின் சரித்திரத்தையும் கொஞ்சம் திரும்பி பார்த்தால் இதற்காக நமது முன்னோர்கள் தந்த விலையை அவ்வளவு எளிதாக அளவிட்டு விட முடியாது. அந்நிய ஏகாதிபத்தியம், இந்தியருக்கு தந்த தாழ முடியாத அழுத்தம், ஆக சிறந்த பல தியாகிகளை கொன்று விழுங்கியது. எல்லா வளங்களையும் தன்னகத்தே கொண்ட ஒரு தேசம் வெள்ளைக்காரர்களால் வாரி சுருட்டப்பட்டது. இம் என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று அகிலத்தையே அகன்று பார்த்தவர்கள் இந்தியர்கள். அந்த மரபறிவு 1929களில் வேலை செய்ய ஆரம்பித்தது. இனி வரும் காலத்தில் தங்களை தாங்களே சர்வ பரிபாலனம் செய்து கொள்ள முடிவெடுத்தனர். அந்த முடிவுகள்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கருக்கொண்டு 1946களில் இந்திய அரசியல் நிர்ணய சபையாக உருப்பெற்றது. அந்த நாள் நமது பழைய மரபறிவு தொடங்கிய ஜனவரி 26ஆம் நாளைத்தான் நாம் இன்றும் குடியரசு தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பாரத பூமியின் பல பவித்திரமான தியாக சீலர்களை மென்று விழுங்கிய விதைகளிலிருந்து தான்
இந்த குடியரசு தினம் இன்று விருட்சமாகி விரிந்து பறந்து நிற்கிறது. நமது தேசிய கவிஞர்களும் சமூக அக்கறையாளர்களும் சரியான வரலாற்று பதிவாளர்களும் பலமுறை பல்வேறு சூழல்களில் ஒரு குறிப்பிட்ட கருத்தை மட்டும் பல்வேறு ரூபங்களில் பதிவு செய்தனர். அது என்ன தெரியுமா? ஞாபக மறதியால் இந்தியர்கள் பெரும்பாலோர் சான்றோர்கள் பகன்ற நல்லுரைகளை வசதியாக மறந்துவிட்டார்கள். ஆனால் அவர்களின் சமாதிகளில் மலரஞ்சலி செலுத்துவதை மட்டும் தொடர்ந்து செய்கிறார்கள். குப்பன் முதல் குடியரசுத் தலைவர் வரை கொண்டுள்ள ஓட்டுரிமையை சரியாக செயல்படுத்த வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாதசாரிகள் மட்டுமல்லாது படித்தவர்களும் கூட ஒரு விரல் புரட்சிக்கு வரிசை கட்ட வேண்டும். அதுவே ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை கட்டமைக்கும். சேகுவாராக்களை கொண்டாடும் அதே நேரத்தில் நமக்காக செக்கிழுத்தவர்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். இரும்பாலான ஈபிள் டவர்களை எதுகை மோனையில் சிலாகித்தது போதும். இன்றைய பொறியியல் துறையே தோற்கும் கல்லணை கட்டிய அந்த கைகளை கௌரவிப்போம் என கூறி, எங்கள் கம்பத்தில் பறக்கும் கொரியே, எங்கள் ஒரு குறையில் தாங்கி பிடிக்கும் நெறியே, உன்னை வணங்கிறேன். ஜெய்ஹிந்த்.